திரு தீபம் நா. பார்த்தசாரதி அவர்களின் வஞ்சிமா நகரம். இந்த கதையின் பதிப்பகத்தாரின் பதிப்புரையை பார்ப்போம். வஞ்சிமா நகரம் தீபம் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர படைப்புகளில் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. வஞ்சி நகரான கொடுங்கோளூரை கடம்பர்கள் கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டதை சாதுரியமாக படைத்தலைவன் குமரன் நம்பி முறியடித்த சாகசத்தை விளக்கும் விறுவிறுப்பான சரித்திர நாவல் இது. இது மிகச் சிறியதே எனினும் படிக்கத் துவங்கினால் முடிக்கும் வரை கவனம் வேறெங்கும் போகாது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமானது. கதையின் நாயகி அமுதவல்லியை கடம்பர்கள் கடத்தியதாக அமைச்சர் படைத்தலைவரிடம் சொல்லுவதிலிருந்து கதை தொடங்குகின்றது. இதனை எந்த அளவுக்கு சரித்திர குறிப்புகளை கொடுத்து விளக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாக விளக்கம் கொடுத்து கதையும் கதை மாந்தர்களையும் உருவாக்கியுள்ள ஆசிரியரின் திறமை மிகவும் போற்றுதலுக்குரியதாகும். இந்த நாவல் அனைத்து வாசகர்களின் மனங்களையும் கொள்ளை கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை. இனி நாம் நாவலுக்குள் செல்வோமா? பகுதி 1. பூர்ணவாகினி என்று சிறப்பித்து சொல்லப்படும் பொன்வாணியாறு கடலோடு கலக்கும் இடம். அன்று அந்த முன்னிரவு வேளையில் அழகு மிகுந்து தோன்றியது. பௌர்ணமிக்கு மறுநாள் ஆகையால் சிறிது காலம் தாழ்ந்து உதித்தாலும் நிலவின் பொலிவு அந்த இடத்தின் பொலிவுக்கு மெருகூட்டியது. பொன்வாணி ஆற்றின் செந்நிற நீரும் மகோதை கடலின் நீல அலைகளும் கலக்கும் இடம் ஆண்மையும் பெண்மையும் ஆகிய குணங்களை சந்தித்து கலப்பது போல் வனப்பு நிறைந்ததாக இருந்தது. கடலை ஆண்மையாகவும் நதியை பெண்மையாகவும் கற்பனை செய்யும் எண்ணத்தை கூட அந்த சங்கமத்துறை படைத்து கொடுத்தது. அடர்ந்த மரக்கூட்டங்களுக்கு அப்பால் பொன்வாணி ஆற்றின் கரைவோரமாகவே சென்றால் சேர நாட்டின் வீர தலைநகரமாகிய கொடுங்கோளூரை அடைந்து விடலாம். கரையோரமாக தென்மேற்கே 10 நாழிகை பயணத்தில் வஞ்சிமா நகரம் இருக்கின்றது. முசிறியில் 2-3 நாட்களாக பரபரப்பூட்டும் பயங்கர செய்தி ஒன்று பரவி பொதுமக்களை அங்கு பயமுறுத்தி கொண்டிருந்தது. மேற்கு கடலின் கொடிய கொள்ளைக்காரர்கள் ஆகிய கடம்பர்கள் குறுநில மன்னன் ஆந்தைக்கண்ணன் முசிறியை கொள்ளையிடப் போகின்றான் என்ற செய்திதான் அது. அது காட்டுத்தீ போல் பரவிக்கொண்டிருந்தது. பெருமன்னராகிய கடல் பிறகோட்டிய செங்குட்டுவ வேந்தர் ஊரில் இருந்தால் கவலை இல்லை. அவரும் பெரும் படையோடு இமயத்திற்கும் குயிலாலுவத்திற்கும் சென்றிருந்தார். கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தில் கூட அதிகமான படை வீரர்கள் யாரும் இல்லை. முசிறியில் இருந்த போர்க்களங்களையும் கப்பற்படையையும் கொண்டு ஆந்தைக்கண்ணனை எதிர்த்துவிட முடியுமா என்பது தெரியவில்லை. மகோதக்கரையில் 20 காத தூரமும் இதை பற்றியே பேச்சாக இருந்தது. கொடுங்கோளூர் கோட்டையின் 4 பக்கத்து வாயில்களையும் கூட அடைத்து விட்டார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரைவாக்கப்பட்டன. குணவாயிற் கோட்டத்து அரசு துறந்திருந்த இளைய சேரர் இளங்கோ அடிகள் அரசு காரியங்களில் ஆலோசனை கூறும் வழக்கம் இல்லாததால் அவரையும் அணுகி கேட்க முடியாமல் இருந்தது. கொடுங்கோளூர் கோட்டை பாதுகாப்பு படைத்தலைவன் குமரன் நம்பிக்கு நிலைமையை எப்படி எதிர்கொள்வதென்ற சிந்தனை எழுந்தது. மகோதை கரையில் 20 காத தூரத்தில் பேரியாறு, பொன்வாணி, அயிரை போன்ற பல நதி முகத்வாரங்கள் அங்கங்கே இருந்ததால் ஒவ்வொரு முகத்வாரத்திற்கும் பாதுகாப்பு அவசியமென்று தோன்றியது. முகத்வாரங்களின் வழியாக கொள்ளைக்காரர்களின் படகுகளோ கப்பல்களோ உள்ளே புக முடியுமானால் குட்டநாட்டு மக்கள் எல்லாவற்றையுமே சூறையாட்டி விட முடியும். பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் நிறைந்த மகோதைக்கரை நகரங்களின் கதி என்ன ஆகுமோ என்ற பீதி எங்கும் பரவத் தொடங்கியது. சேனை தலைவனும் பெரும்படை நாயகனும் ஆகிய வில்லவன் கோதை மாமன்னரோடு வடதிசை படையெடுப்பிற்கு சென்றிருந்தான். வஞ்சிமா நகரத்தின் அரண்மனையான கனக மாளிகை கோட்டத்தில் அமைச்சர் அழும்பில்வேல் மட்டுமே இருந்தார். செய்தி கனக மாளிகையை எட்டுவதற்கும் அதிக நேரமாகவில்லை. ஆந்தைக்கண்ணன் மகோதைக்கரை நகரங்களை கொள்ளையிட இருக்கின்றான் என்கின்ற செய்தி மெய்யாக இருந்தாலும் பொய்யாகவோ பரபரப்பாக பரப்பப்பட்டு இருந்தாலும் அமைச்சர் அழும்பில்வேல் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டியவராக இருந்தார். கொடுங்கோளூர் குமரனை உடனே தலைநகருக்கு அழைத்து வருமாறு தம்முடைய அந்தரங்க ஒற்றர்களாகிய பலியனையும் பூமியனையும் அனுப்பி வைத்தார்.
கொடுங்கோளூர் படைக்கோட்ட தலைவராகிய குமரன் இளம் பருவத்தினன். போர் முறைகளிலும் எதிரிகளை முறியடிக்கும் தந்திரங்களிலும் வில்லவன் கோதையைப் போல் அவ்வளவு வல்லவன் இல்லை என்றாலும் பேரழகன். குமரனுடைய கம்பீரமே தனி. மீசை அரும்பத் தொடங்கும் பருவத்து இளைஞர்களின் மேல் அழும்பில்வேலுக்கு அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. முதுமையும் அரச தந்திர நெறிகளையுமே பெரிதாக மதிக்கின்றவர் அவர். என்றாலும் கூட இப்போது கொடுங்கோளூர் குமரன் என்ற மீசையரும்பும் பருவத்து இளைஞரை கொண்டுதான் தம் காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டியிருந்தது. எதை கொண்டு எந்த காரியத்தை எப்போது சாதிக்கலாமோ அதை கொண்டு அந்த காரியத்தை அப்போது சாதிக்க வேண்டும் என்பது அவருடைய முடிவு. சிறிய கருவிகளை கொண்டும் பெரிய காரியங்களை சாதித்து விடலாம். பெரிய கருவிகளை கொண்டுதான் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பது இல்லை. எப்படி சாதித்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று கவனிக்கின்றவர் அழும்பில்வேல். அதனால் எதனால் சாதிக்கின்றோம் என்ற காரணமோ காரியம் நிறைவேறிய பின் பழுதற்றதானாலும் ஆகிவிடலாம் என்னும் பல சமயங்களில் அவர் கூறுவதுண்டு. அரச தந்திர சிந்தனைகளில் சேர நாடு முழுவதும் தேடினாலும் அழும்பில்வேலுக்கு இணையாக வேறு யாரும் கிடையாது என்று முடிவாகி இருந்தது. அத்தகைய அரசியல் வல்லவர் பேரரசரும் பெரும் படைத்தலைவரும் ஊரில் இல்லாத சமயத்தில் கொடுங்கோளூர் குமரனை அழைத்து வர பணித்திருந்தார் என்றால் அதில் ஏதோ அந்தரங்கம் இருக்க வேண்டும் என்றே தோன்றியது. மகோதைக்கரங்கே கொடுங்கோளூரில் இருந்து ஆடமாடம் வரை கடற்கொள்ளைக்காரர்களையும் அவர்கள் தலைவனான ஆந்தை கண்ணனை பற்றியே பயம் நிறைந்திருக்கின்ற சமயத்தில் அதற்கு தக்க தீர்த்திறனாக கொடுங்கோளூர் குமரனை அழும்பில்வேல் தேர்ந்தெடுப்பார் என்பது பலரும் எதிர்பாராத ஒன்று. வேளாவிக்கோ மாளிகையிலும் கனக மாளிகையின் சுற்றுப்புறங்களிலும் வஞ்சிமாநகர அரசர் கவரும் வட்டங்களிலும் இந்த செய்தி வியப்பைத்தான் அளித்தது. மகோதைக்கரை என்று அழைக்கப்பட்டு வந்த மேற்கு கடற்கரை நகரங்களும் சிற்றூர்களும் பேரூர்களும் எக்காலத்திலும் கடற்கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்கள் குறும்பர்கள் தொல்லையை அறிந்திருந்தாலும் பேரரசர் தலைநகரில் இல்லாத காலம் என்ற காரணத்தால் எங்கும் பரபரப்பு அதிகமானது. நதிகளின் முகத்வாரங்களிலும் கரையோரத்து கடற்பகுதிகளிலும் அதிகமான படகுகளும் மரக்கலங்களும் நாவாய்களும் போக்குவரத்து எப்பொழுதும் இருக்கும். இப்போது சில நாட்களாக அந்த கலகலப்பான கடற்பகுதிகளும் முகத்வாரங்களும் எதையோ எதிர்பார்த்து சூழ்ந்துவிட்ட பயங்கரத்துடன் தனிமையுடன் காட்சியளித்தன. வெறிச்சோடி போயிருந்த கடற்கரை பகுதிகளும் முகத்வார பகுதிகளும் பார்ப்பதற்கு எப்படியோ இருந்தன. அமைச்சர் அழும்பில்வேலின் ஆணையை பெற்று கொடுங்கோளூர் குமரனை அழைத்து வருவதற்காக சென்ற வலியனும் பூழியனும் கடற்கரை பகுதிகளிலும் முகத்வாரங்களிலும் ஏற்றப்பட்டிருந்த இந்த மாறுதல்களை எல்லாம் கவனித்தனர். வஞ்சிமாநகரையும் கொடுங்கோளூரையும் இணைத்த சாலை மிகவும் அழகானது. இரண்டு மருங்கிலும் அடர்ந்து செறிந்த பசுமையான மரங்களும் அணிவகுத்தாற்போல் அழகுற அமைந்திருந்தன. வலியனுக்கும் பூழியனுக்கும் அத்தகைய சாலையில் குதிரையில் செல்வதே சுகமாக இருந்தது. ஆயினும் எங்கும் நிலவிய சூழ்நிலை மட்டும் மனநிறைவு தருவதாக இல்லை. யானை பாகர்கள் சிலர் மட்டும் தங்களுடைய முகப்படாமணிந்த யானைகளோடு சாலைகளில் குறுக்கிட்டனர். நீண்ட கொம்புகளோடு முகப்படாமணிந்த யானைகள் தங்களுடைய மணிகள் அளவாக விட்டுவிட்டு ஒலிக்கும்படி சாலையில் செல்வதே கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது. வலியனும் பூழியனும் புறவிகளில் பயணம் செய்தனர். பயணத்தின் போது இருவரும் பல செய்திகளை பேசிக்கொண்டே பயணம் செய்தனர். கொடுமை மிகுந்த கொள்ளை கூட்ட தலைவனாகிய ஆந்தைக்கண்ணனையும் அவனுடைய ஆட்களையும் வெல்வதற்கு கொடுங்கோளூர் குமரனின் சாமர்த்தியமே போதுமென்று நம்புகின்றாயா நீ என்று பூழியனை கேட்டான் வலியன். கொடுங்கோளூர் குமரன் இதுவரை பெண்களின் புன்னகையை தவிர வேறு எதையும் வெற்றி கொண்டு பழக்கப்படவில்லை என்று மறுமொழி கூறினான் பூழியன். ஆனாலும் எல்லாம் தெரிந்தவராகிய அமைச்சர் பெருமானே நம் குமரனை எதிர்பார்க்கின்றார் என்றார். அதில் ஏதோ சிறப்பு இருக்க வேண்டும்தானே? அப்படியும் இருக்கலாம். ஆனால் பெரும் படைத்தலைவரும் பேரரசரும் வடதிசை படையெடுப்பு மேற்கொண்டு சென்றிருக்கின்ற இந்த சமயத்தில் கொடுங்கோளூர் குமரனையும் விட்டால் வேறு யார்தான் இங்கு இருக்கிறார்கள்? அதற்காக சொல்லவில்லை. பொதுவாக நம் அமைச்சர் பெருமானுக்கு விடலை பருவத்து இளைஞர்களின் மேல் அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. எல்லா சமயத்திலும் எல்லாரையும் நம்பாமல் இருந்துவிட முடியாதல்லவா? அப்புறம் ஆந்தைக்கண்ணன் பாடு கொண்டாட்டமாகி விடுமே. பேசிக்கொண்டே கொடுங்கோளூர் சாலையில் விரைந்தார்கள்.
அமைச்சரின் அந்தரங்க தூதர்களான அவர்கள் கொடுங்கோளூரை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது ஊர் அமைதியடைந்திருந்தது. இயல்பாகவே அமைதியடைகின்ற நேரமென்று சொல்லிவிடுவதற்கும் இல்லை. மகோதைக்கரை நெடுகிலும் பரவியிருந்த ஆந்தைக்கண்ணின் பயம் கொடுங்கோளூரில் மட்டும் குறைந்துவிடுமா என்ன? கொடுங்கோளூர் கோட்டை வாயில்கள் அவர்கள் சென்ற வேளையில் அடைக்கப்பட்டு விட்டன. மேற்கு பக்கமாக இருந்த பெரும் கதவுகளிலே மட்டும் திட்டி வாசல் சிறிதளவு தெரிந்திருந்தது. உள்ளே போய் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லாமல் வாயிலிலேயே உண்மையை தெரிந்து கொடுங்கோளூர் குமரன் படைக்கோட்டத்தில் இல்லை என்று வலியனுக்கும் பூழியனுக்கும் தகவல் அறிவிக்கப்பட்டது. என்ன செய்வதென்று இருவரும் திகைத்தனர். நிலைமையோ அவசரமாக இருந்தது. குமரன் படைக்கோட்டத்தில் இல்லையென்று அறிந்த வலியனும் பூழியனும் அருகில் கோட்டை மதில் புறமிருந்த பூந்தோட்டம் ஒன்றுக்குள் நுழைந்தனர். பேசிக்கொண்டே அந்த பூந்தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்த அவர்கள் மிக அழகாக கட்டப்பட்டிருந்த ஒரு செய்குன்றின் அருகே வந்ததும் அங்கே வியப்புக்குரிய காட்சி ஒன்றை கண்டனர். அவர்கள் எந்த கொடுங்கோளூர் குமரனை தேடி வந்தார்களோ அவனே அங்கு பேரழகியான இளம்பெண் ஒருத்தியுடன் அமர்ந்து கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தான். வலியனும் பூழியனும் அருகிலிருந்த புதர் ஒன்றில் மறைந்து நின்று கவனிக்கலாயினர். நாடு முழுவதும் கொள்ளைக்காரர்களை பற்றிய பயம் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் கொடுங்கோளூர் படைக்கோட்ட தலைவர் என்ன காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் பார்த்தாயா? விவரம் புரியாமல் பேசுகிறாய் பூழியா. உலகில் ஏற்படும் காதல் நிகழ்ச்சிகளே பெரும்பாலும் இத்தகைய சந்தர்ப்பங்களில்தான் தோன்றுவதாக சொல்லுகின்றார்கள். என்ன இருந்தாலும் நம் குமரன் நம்பிக்கு வாய்த்த காதலியைப் போல் இத்தனை பேரழகி உலகில் வேறு எவருக்குமே இருக்க முடியாது. அப்படியானால் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து பாதுகாப்பை விட இந்த காரியத்தை நம் குமரன் நம்பி செம்மையாக செய்ய முடியும் என்று சொல். கோட்டை விடுகிறவர்கள், அதாவது ஒரு பெண்ணின் தன் சொந்த மனக்கோட்டையை விடுகிறவர்கள் எங்காவது கோட்டையை பாதுகாக்க முடியுமா? பொறு, அவர்கள் இருவரும் பேசிக்கொள்கிறார்களே, அதை கேட்போம். காதலர் இருவரும் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்பது பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பேச்சை ஒட்டு கேட்டால்தான் நாம் அமைச்சர் பெருமானிடம் திரும்பிச் சென்று எதையாவது விவரங்களை கூற முடியும். இதையெல்லாம் அமைச்சர் பெருமானிடம் கூறினால் அவருக்கு கொடுங்கோளூர் குமரன் மேல் இருக்கின்ற சிறிதளவு நம்பிக்கை கூட போய்விடும். பாவம், விளைவுகளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அமைச்சர் பெருமானின் அந்தரங்க ஒற்றர்கள் என்கின்ற முறையில் எது நம் கடமையோ அதை நாம் செய்தாக வேண்டும். அவர்கள் பேசிக்கொள்வதிலிருந்து கொடுங்கோளூரிலேயே பெரிய ரத்தனமணிகர் ஒருவருடைய மகள் அவள் என்று தெரிகின்றது. உற்று கேட்டால் இன்னும் பல உண்மைகள் தெரியலாம். பொறுத்திருந்து கேட்போம். குமரன் நம்பியும் அவன் காதலியும் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின் நாமும் வேறு வழியாக இங்கிருந்து வெளியேறி அப்போதுதான் புதிதாக வருகிறவர்கள் போல் கோட்டையில் போய் குமரன் நம்பியை சந்திப்போம் என்று அவர்கள் இருவரும் தீர்மானம் செய்து கொண்டனர். இப்படியெல்லாம் இவர்கள் நின்று கவனிப்பை அறியாத குமரன் நம்பி தன் காதலியிடம் உருகி உருகி பேசிக்கொண்டிருந்தான். பெண்ணே, இன்று எத்தகைய சூழ்நிலையில் இங்கு நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் தெரியுமா? மகோதைக்கரை முழுவதும் கடற்கொள்ளைக்காரர்களை பற்றிய அச்சம் பரவி இருக்கிறது. பேரரசரோ பெரும்படை தலைவரோ தலைநகரில் இல்லை. கொள்ளைக்காரர்கள் பயத்தை தவிர்க்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு அமைச்சர் அழும்பில் வேளிடமிருந்து எந்த வினாடியிலும் எனக்கு தகவல் வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உங்களை ஒரு நாள் ஒருவேளையாவது சந்திக்காவிட்டால் என்னால் உயிர் வாழ முடியாது. வீரர்களை காதலிப்பவர்கள் இவ்வளவு கோழைகளாக இருக்கக்கூடாது பெண்ணே. கோழைத்தனமும் மனம் தெளிந்து பெருகும் உண்மை அன்பும் எந்த இடத்தில் எந்த அளவுகோலால் வேறுபடுகின்றன என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லை என்று தெரிகின்றது. தெரியாமல் என்ன, நன்றாக தெரிகிறது. ஆனாலும் அமைச்சருடைய கட்டளையை என் பதவிக்கான கடனையோ நான் புறக்கணிக்க முடியாதவனாக இருக்கின்றேன். எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் என்னுடைய கைகள் விரைந்து பாதுகாக்க வேண்டிய அழகு செல்வம் நீதான் என்பதை நான் உணர்கின்றேன். ஆயினும் நடுநடுவே என்னுடைய பதவி கடமைகள் என்னால் பாதுகாக்கப்பட வேண்டிய மகோதைக்கரை முழுவதையும் எனக்கு நினைவுபடுத்துகின்றன. அதனால் என்ன, உங்கள் பிரியத்துக்குரியவள் என்ற முறையில் தனிப்பட்ட பாதுகாப்பை அடையவில்லையாயினாலும் உங்களுடைய பாதுகாப்பு எல்லைக்குட்பட்ட மகோதைக்கரையில் இருப்பவள் என்கின்ற முறையிலாவது அது எனக்கு கிடைக்குமல்லவா என்று கூறி அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு எத்தகைய ஆண்மையும் பிடிவாதம் உள்ளவனையும் கூட மயக்கிவிடக்கூடியதாக இருந்தது. உனக்கு அமுதவல்லி என்று பெயர் சூட்டியவர்களை மறுபடியும் பாராட்ட வேண்டும் பெண்ணே.
அமுதத்தை பெறுவதற்கு அரிய தன்மை உன் புன்னகையிலும் நிறைந்திருக்கின்றது. அமுதம் தேவர்களை சாவின்றி நித்திய இளமையோடு வாழ வைக்கிறது என்கிறார்கள். உன்னுடைய புன்னகையோ என்னை போன்ற மனிதனையே நித்திய இளமையோடு வாழ வைத்துவிடும் போல இருக்கிறதே. திடீரென்று என்னை அளவுக்கு அதிகமாக புழகத் தொடங்கிவிட்டீர்கள். ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் என்று இலக்கியத்திலேயே இடமளித்து நலம் பாராட்டல் என்று பெயரும் அதற்கு சூட்டியிருக்கிறார்கள். பார்த்தீர்களா? அதில் கூட ஆண்களுக்குத்தான் அதிக உரிமை அளிக்கப்பட்டு இருக்கிறது. பெண்களைத்தான் கவனிப்பார் இல்லை. ஏன் இல்லை? அதற்குத்தான் ஆண்கள் இருக்கிறார்களே. நாங்கள் புகழ்வதற்காகவும் நலம் பாராட்டுவதற்காகவும் தானே நீங்கள் எல்லாம் அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று கொடுங்கோளூர் குமரன் தம்பி கூறிய பொழுது அமுதவல்லியின் முகத்தில் நாணம் விளையாடியது. சிறிது நேர உரையாடலுக்கு பின் அவர்கள் பிரிய வேண்டிய வேளை வந்தது. நாளைக்கு இதே வேளையில் இங்கு வர மறந்துவிடாதே. ஊரெல்லாம் ஆந்தைக்கண்ணன் பயமாயிருக்கிறதே என்று பேசாமல் இருந்து என்னை ஏமாற்றி விடாதே. உன் தந்தையார் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருப்பார். எங்கே ரத்தினங்களை எல்லாம் ஆந்தைக்கண்ணன் வாரிக்கொண்டு போய்விடுவானோ என்று அவருக்கு குடல் நடுங்கும். உன் தந்தை தன்னிடமுள்ள எல்லா ரத்தினத்தை பற்றியும் கவலைப்படட்டும். ஆனால் ஒரே ஒரு ரத்தினத்தை பற்றி மட்டும் அவர் கவலைப்படுவதை விட்டுவிடலாம். எந்த ரத்தினத்தை பற்றி சொல்லுகிறீர்கள்? புரியவில்லை. இதோ என் எதிரே நின்று பேசிக்கொண்டிருக்கிறதே, இந்த அழகு ரத்தினத்தை பற்றித்தான் சொல்லுகின்றேன் என்று அவள் பூங்கரத்தை பற்றினான் குமரன். பின்பு மெல்லிய குரலில் அவள் செவியருகே நெருங்கி, என்னை பொறுத்தவரையிலும் அவர் பெற்றிருக்கும் ரத்தினங்களில் எல்லாவற்றிலும் உயர்ந்ததும் விலை மதிப்பற்றதும் இதுதான் என்றான். அதிகம் புகழ வேண்டாம். நான் நாளைக்கு அவசியம் வருகிறேன் என்று நாணமும் மென்மையும் இழைந்த நளின குரலில் கூறியபடியே அவரிடமிருந்து தன் கரங்களை விடுவித்து கொண்டாள் அமுதவல்லி. அவள் செல்லும் வழியை திரும்பி திரும்பி பார்த்தவனாக படைக்கோட்டத்து பாதையில் நடந்தான் குமரன். அவனுடைய நெடிதுயர்ந்த தோற்றத்திற்கும் இளமை மிகுந்த அந்த வீர கம்பீர நடைக்கும் பொருத்தமாக இருந்தது. சிங்க ஏறு பார்ப்பது போல் அந்த எடுப்பான பார்வையை அவனுக்கு பெருமிதம் அளித்தது. அவன் படைக்கோட்டத்திற்குள் நுழையும் பொழுதே வஞ்சிமாநகரிலிருந்து அமைச்சரின் தூதர்கள் வந்திருக்கும் செய்தியை காவலர்கள் அறிவித்து விட்டார்கள். வந்த தூதர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று உடனே அறிய துடித்தான். சிறிது நேரத்தில் மறுபடியும் தங்களை வந்து காண்பதாக கூறி சென்றார்கள் என்றான் கோட்டை வாயில் காவலன். தூதுவர்கள் வந்த நேரத்தில் தான் படைக்கூட்டத்தில் இல்லாமல் போய்விட்டோமே என்ற கழிவிறக்கமும் அவர்கள் வரவை மீண்டும் எதிர்பார்க்கும் ஆவலுமாக காத்திருந்தான். வலியனும் பொழியனும் சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தனர். அவர்களை முகமன் கூறி வரவேற்ற குமரன், அமைச்சர் பெருமான் தங்களை கையோடு தலைநகருக்கு அழைத்து வரச் சொல்லியிருக்கிறார் என்று தூதுவர் இருவரும் ஏக காலத்தில் கூறிய பொழுது அவனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. அந்த அகாலத்தில் அவர்களோடு தலைநகருக்கு புறப்பட்டால் அமுதவல்லிக்கு தகவல் தெரியாது போய்விடுமே என்று கவலைப்பட்டான் அவன். மறுநாள்தான் கொடுங்கோளூருக்கு எப்பொழுது திரும்ப முடியும் என்று தெரியாததனால் அனாவசியமாக அவள் பூந்தோட்டத்திற்கு தேடி வந்து அலைவாலே தான் தலைநகருக்கு பயணமாவதை எப்படி அவளுக்கு அறிவிப்பது என்று வருந்தினான். நீங்கள் இருவரும் விரைந்து சென்று என் வரவை அமைச்சர் பெருமானுக்கு உரைப்பதற்குள் நான் பின்தொடர்ந்து வந்து விடுகின்றேன் என்றான் குமரன். அதை கேட்டு வலியனும் பொழியனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பொருள் பொதிந்த புன்னகையை புரிந்தனர். அப்படி செய்வதாகவும் கூறிவிட்டு புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் கொடுங்கோளூர் நகர எல்லையை கூட கடந்திருக்க மாட்டார்கள். அதற்குள் பயங்கரமான செய்தி ஒன்று கடற்கரை பக்கம் இருந்து படைக்கோட்டத்திற்கு வந்துவிட்டது. மேற்கே கடலில் கண்ணுக்கெட்டிய தொலைவில் தீப்பந்தங்களோடு கூடிய கொள்ளைக்காரர்களின் படகுகள் தெரிவதாக கடற்கரை பாதுகாப்பு படையினர் வந்து தெரிவித்த பொழுது கொடுங்கோளூரில் பரபரப்பு அதிகமாகிவிட்டது. அந்த நிலையில் குமரனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அமைச்சர் பெருமானுடைய அழைப்பை ஏற்று உடனே வஞ்சிமாநகர் செல்வதா, அல்லது கொடுங்கோளூரிலேயே தங்கி கடற்படையிலும் முகத்வாரத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகமாக்குவதா, எதை செய்வது என்று சிந்தித்து மனம் குழம்பினான் அவன். அமைச்சருடைய கட்டளையை அலட்சியம் செய்தது போலவோ புறக்கணித்தது போலவோ இருக்கக்கூடாது என்று எண்ணினான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.